வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை பார்வை பார்வை மொழி பேசவே நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை இன்று இந்த நொடி. ஹாய் ஹலோ வணக்கம், உங்கள் ஜனா சதீஷ் இனியன். ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்டிருந்தீங்க என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ராமண்ணா யோகா சிஸ்டர் வந்து எங்கே மீட் பண்ணீங்க, அவங்க எங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்லையா இருக்கட்டும், நேர்லையா இருக்கட்டும், யூடியூப் நம்ம சேனல்ல இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாலையா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க எங்கே மீட் பண்ணீங்க. நான் வந்து அவங்க எங்கே மீட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா வந்துட்டு அவங்க வந்து திருச்சிக்கு வந்திருந்தாங்க. வந்து ஆக்சுவலாக வந்துட்டு திருச்சியில் எங்கே வந்திருந்தாங்கன்னா எஜமான் பண்ணைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது. அதுக்காக வந்து ப்ரமோஷனுக்காக தான் ஆக்சுவலாக அவங்க வந்து வந்திருந்தாங்க. எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா வந்து மொதல் நாள் வந்துட்டு நான் வந்து அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஸ்டாலையாக இருக்கட்டும், யூடியூப்பில் எல்லாத்துலேயுமே நான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால் வேண்டி நான் வந்து மொதல் நாள் வந்து அவங்க ஸ்டோரியை நான் பார்த்தேன். அவங்க வந்து இது மாதிரி வந்து திருச்சி வரதா வந்து போட்டிருந்தாங்க. அது எஜமான் பண்ணைக்கு வரதா போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் சரி நம்மளும் போவோம், நம்மளும் மீட் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நான் போன பிளேஸ் தான் வந்து எஜமான் பண்ணேன். அங்கே தான் வந்து ராமண்ணா யோகா சிஸ்டரை வந்து நான் வந்து பார்த்தேன். நானுமே வந்துட்டு சரி நம்மளும் போனால் என்ன, திருச்சி வந்து எங்கள் ஊர் தான் எனக்கு தெரியும். நாங்கள் இருக்கிறது தான் புதுக்கோட்டை, ஆனால் வந்து திருச்சியில் வந்து திருச்சி தான் எங்கள் சொந்த ஊருன்றனால எனக்கு தெரியும், அந்த பிளேஸுமே எனக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இதில் என்னன்னா வந்து சதீஷ் வந்துட்டு இல்லை, அதையும் கேட்டிருந்தீங்க. சதீஷ் வரலையா, நீங்கள் மட்டும் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து ஆஃபீஸ் ட்ரிப்புக்காக கேரளா வரைக்கும் போயிட்டாங்க. அவங்களால வந்து வர முடியல. அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நான் வந்து முதல் நாள் நைட்டே வந்து சதீஷ்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன், இந்த மாதிரி வந்து ராமண்ணாவும் யோகா சிஸ்டரும் இங்கே வராங்க, போய் மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்க வந்து வர 1 வீக் ஆகிடும், நீ வேணா போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். என்னதான் எங்கள் ஊராக இருந்தாலுமே வந்துட்டு நம்ம தனியாக போகிறதுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும்ல. அதுவுமே வந்து அந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் லாங் தான், நாங்கள் இருக்கிறதுலேருந்து கொஞ்சம் தூரம், ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லலாம். ரொம்ப தூரம் வந்து நான் ட்ராவல் பண்ணுவோம். என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி பயமாக தான் இருந்தது. அப்புறம் சதீஷ் தான் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எனக்கு நம்பிக்கை தைரியம்லாம் எல்லாமே கொடுத்தது அவங்க தான். பெட்ரோல்லாம் போட்டு விட்டு எனக்கு வந்துட்டு நீ வந்து ஃபோனை ஆன்லேயே வச்சுக்கோ, எதுனாலும் ஃபோன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாமல் போ அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்துட்டு என்ன சொல்லவும் நானும் உடனே வந்து கிளம்பிட்டேன் அவங்கள பார்க்குறதுக்காக. பார்த்துட்டு போனது பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே சரி சொல்லிட்டு தைரியமாக வந்துட்டு ஒவ்வொரு வழியும் தெரில எனக்கு. அங்கே உள்ள ஒவ்வொருத்தவங்க கிட்டேயா வந்து அதை கேட்டு அந்த பேரை எஜமான் பண்ண எங்கே இருக்குது அப்படி சொல்லி கேட்டு கேட்டு ஒரு வழியாக நான் வந்து அந்த இடத்துக்கே வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். அதை இப்போ இந்த வீடியோவில் பாருங்களேன், பார்த்துட்டு வாங்க சொல்கிறேன். யோகா சிஸ்டர் ரொம்ப நாள் ஒருத்தவங்ககிட்ட ஒருத்தவங்ககிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசினாங்க. ரொம்பவே ஸ்வீட்டாக பேசினாங்க. அது மட்டும் இல்லை, பார்த்த உடனே வந்து ரொம்ப நாள் தெரிஞ்சவங்கள வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே போல் தான் ராமண்ணாவுமே வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக, 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. எனக்கு ஒரு போகிறப்ப தான் பயந்தேன். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசினதுக்கு ஒரு பயமே இல்லை, நல்லா க்யூட்டாக பேசினாங்க. கொஞ்ச நேரம் இப்படியே பேசிகிட்டு இருந்தோம்.
எனக்கு வந்து ரொம்ப நாளா வந்து தெரியும். ராமண்ணா யோகா சிஸ்டர் வந்து நான் வந்து சின்ன வயசா இருக்கும்போதுலேருந்தே வந்து எனக்கு வந்து தெரியும் அவங்கள வந்துட்டு. அவங்களோட வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் நாமளுமே வந்து ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணா என்ன? அப்படின்லாம் நான் யோசிச்சிருக்கேன். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே வந்துட்டு யாராவது ஒரு யூடியூபர்லாம் மீட் பண்ணணும் அப்படிலாம் நான் யோசிப்பேன். ஆனா வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப புடிச்ச ஒருத்தவங்கள வந்து யாரால நம்மளும் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணோமே, அவங்களே வந்து மீட் பண்ணணும்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மீட்டு தான் சொல்லலாம் நானு. நான் எதிர்பார்க்கவே இல்ல நானு. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் பார்ப்போம்னு நெனச்சேன். பட் ஆனா இவ்ளோ சீக்கிரமா வந்து மீட் பண்ணி பேசுவோம்லாம் எனக்கு உண்மையாலுமே தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இவங்க வந்து யாருன்னா, இவங்க தான் வந்து இந்த எஜமான் பண்ணையோட மெயின்டனன்ஸ் ஓனர் எல்லாமே வந்து இவங்க தான். நாங்க ஆல்ரெடி எஜமான் பண்ணைக்கு போயிடுவோம் ஒரு டைமு. ஸோ நாங்க அப்போ போனதுக்கும், இப்போ போனதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்தது. இப்போலாம் நெறைய கொஞ்சம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. புதுசா நெறைய கேம்ஸ் இந்த மாரிலாம் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் திருச்சியில பக்கத்துல இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து எஜமான் பண்ணைய விசிட் பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். ஹாய் அம்முக்குட்டீஸ். இன்னைக்கு வந்து எங்களோட ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ஜனா சதீஷ். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில உள்ள எஜமான் ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கோம். அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஃபேவரட் கப்புள் நாங்க வந்து ஜனா சதீஷ பாக்குறதுக்காண்டி வந்து வந்திருக்கோம். அப்படிதான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களை பார்க்க வந்தீங்க நீங்க சொல்ல வேணாம். நம்ம வந்து எதார்த்தமா மீட் பண்ண மாதிரி சொல்லுங்க. ஏன்னா அப்படிதான் நல்லா இருக்கும். ஏன்னா நாங்க அவ்வளவு பெரிய ஆளா கிடையாது. நீங்க அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புதுக்கோட்டையில இருந்து இங்க வந்திருக்காங்க. நம்மளோட அம்முக்குட்டீஸ் எல்லாருமே ஜனா சதீஷ் சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு எப்படி அம்முக்குட்டீஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இவங்களும் நம்ம அம்முக்குட்டீஸ் தான். அதே மாதிரி இந்த அம்முக்குட்டீஸ்க்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, நம்ம அம்முக்குட்டீஸ் நம்புறேன். மெயினா என்ன உங்க கான்செப்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து நம்மள மாதிரி தான் vlog கப்பிள்ஸ் தான், ரெண்டு பேரும் கப்பிள்ஸ் சேர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ முக்கியம் கிடையாது, நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியம் கிடையாதுன்னு இல்ல, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாரும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. செம்மையா ஆட்டம் போட்டாங்க, செம்ம டயர்ட் ஆயிடுச்சு சாருக்கு. இப்ப மீட் பண்ண எங்களை நீங்க பாக்க வந்ததுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. லவ் யூ ஆல். எல்லாத்தையும் வீட்டுல கேட்டது எல்லாரும் கண்டிப்பா இவங்க சப்போர்ட் பண்ணுங்க. இவங்களோட சேனல் லிங்க் வந்து நான் என்னோட வீடியோலயும் நான் இவங்க போட்டோன்னு அட்டாச் பண்றேன். மிஸ் பண்ணாம போய் பாருங்க. பாய் பாய். இந்த வீடியோ அவ்வளவுதான். கடைசியா வந்து என்ன நடந்துச்சுங்கிறது தான் இதுதான் ஹைலைட். மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசியா வந்து பார்த்துட்டு வீடியோ எல்லாமே எடுத்துட்டேன். வீடியோ இப்ப நாங்க போட்ட வீடியோ எல்லாமே எடுத்துட்டு என்ன பண்றோம்னா கிளம்பிட்டோம். அவங்களும் வந்து மாலை போட போறோம் ஐயப்படுக்கு சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு நானும் வந்து கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு கரெக்டா வரும்போது பாத்தீங்கன்னா போன் மிஸ் ஆயிடுச்சு. சத்தியமாலுமே போன் மிஸ் ஆயிடுச்சு. எங்க வந்து பார்க்குறோம் அப்படின்னா, அந்த எஜமான் பண்ணையில இருந்து நாங்க கிளம்பி வந்து எங்க வீட்டுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாம். அந்த இடத்துட்ட வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறோம் ஃபோன காணோம். என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல. நம்ம பக்கத்துலயா இருந்தா கூட எப்படியாவது போய் தேடி எதுவும் எடுத்துறலாம். நம்ம அவ்ளோ தூரத்துல இருந்து வந்துட்டு இங்க வந்து ஃபோன பார்த்தோம்னா எப்படி வந்து ஃபோன் கிடைக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் ஃபோன் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயங்கர கவலை. நான் ஒரு பக்கத்து கவலைப்பட்டுட்டேன். அந்த பொண்ணு ஒரு பக்கத்து கவலைப்பட்டா. ரொம்ப கவலையாயிடுச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னொரு என்ன ஹைலைட் விஷயம்னா வந்துட்டு, நம்ம எடுத்ததே வந்து ஒரு 4, 5 வீடியோ தான் எடுத்திருந்தோமே. அந்த வீடியோவும் அந்த ஃபோன்ல தான் இருந்தது. அப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. சுத்தமா என்ன பண்றதுன்னே தெரியல. அவ்வளவுதான் போச்சு. நம்ம வந்தது எல்லாமே வேஸ்ட். ஏன்னா எனக்கு ஒரு நாள் வேஸ்ட் தான். நான் ஒரு நாள் ஃபுல்லாவே வேஸ்ட் தான். குழந்தையும் அம்மா கிட்ட விட்டுட்டு, அங்கிருந்து இங்க வந்துட்டு, இங்கிருந்து இங்க போயிட்டு ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் ஃபுல்லாவே எனக்கு டோட்டலி வேஸ்ட். இன்னொன்னு வந்து பெட்ரோல் ரூ. 500 பெட்ரோல் எல்லாமே காலி. எல்லாமே வேஸ்ட். அப்படின்ற மாரி எனக்கு ரொம்ப கவலையா போயிடுச்சு. அதோட ஒரு புரோஜனமா இருக்கணும்ல. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வேலைய பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அது ஒரு புரோஜனமா இருக்கணும். புரோஜனமே இல்லாம எதுக்கு நம்ம அத பண்ணிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு தான் அப்படிதான் யாருமே எல்லாருமே யோசிப்போம். அப்படி சொல்லிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல.
அப்புறம் சரி அவ்வளோதான் சொல்லிட்டு மனசை தேத்திக்கிட்டு சரி போ அவ்வளோதான், ஃபோன் மிஸ் ஆயிடுச்சு, இது கிடைக்காது நமக்கு, இதுதான் கடவுள் நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காரு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு எப்படா எங்கள் அம்மா யார்ட்டடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்கிறேன். எங்கள் அம்மா வந்து சொல்கிறாங்க, என்ன பிள்ளை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுமே ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சரி விடு, இதுதான் இன்னைக்குன்னு இருந்திருக்கு, விடுப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கூட ஒரு அரை மணி நேரம் தான் கரெக்டாக நான் வீட்டுக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அரை மணி நேரம் கழிச்சு பார்த்தோம்னா வந்து ஃபோன் வந்து ஆன் பண்றாங்க. நான் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், ஃபோன் வந்து ரீச் ஆகல. நேரத்தை பாருங்க, ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் பண்ணாலும் அவங்களுக்கு எடுத்தவங்கள்ட்ட கூட பேச முடியாது. அப்படியே அவங்க எடுத்தாலும் வந்து பாஸ்வேர்டு வந்து அவங்களுக்கும் தெரியாது. அப்படியே குடுக்கணும், மொபைல்ல குடுக்கணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு தெரியாது. ஒண்ணுமே தெரியாது. என்ன பண்றதே ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு கால் பண்றோம். ரிங் போகுது அந்த நம்பருக்கு. மிஸ் ஆன மொபைலுக்கு வந்து இந்த ரிங் போகுது. ரிங் போனோன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்து பேசுறாங்க. அவங்க எடுத்து பேசணும்னா இந்த மாதிரி வந்து மொபைல் வந்து என்கிட்ட தான் இருக்கு, வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்பதான் உயிரே வந்துச்சு திரும்ப, உண்மையாவே சொல்றேன். அப்புறமேட்டுக்கு திரும்ப வந்து அந்த போனை வாங்குறதுக்காக நான் போல, இன்னொருத்தவங்க தான் அனுப்பி விட்டுட்டு இன்னொருத்தவங்க போயிட்டு அந்த மொபைலை போய் வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமே தான் வந்து போனும் கிடைச்சிருச்சு. அதுல வந்த வீடியோஸும் அப்படியே இருந்தது. அப்பதான் வந்து நிம்மதியா இருந்தது. பாருங்க, ராமண்ணா யோகா சிஸ்டரை பார்க்க போனப்ப இவ்ளோ ரிஸ்க், இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் போயிட்டு வந்திருக்கேன். போனும் மிஸ் ஆகி, நிம்மதியும் இல்லாம, மனசும் கஷ்டமாயி, இவ்ளோதான் தாண்டி போயிட்டு மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன். Okay, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனா சதீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல கண்டிப்பா கேளுங்க. நான் வந்து அந்த கமெண்ட் வந்து ஆன்சர் பண்றேன். ஓகே, பாய்.